ஒண்ணு கூட நான்கு வேதம் 64 கலிகானம் 66 கலிகானம் 96 தத்துவம் 16 புராணம் ஆனால் கற்றுணர்ந்த குரு பெரியவர்களுக்கும் தாய் தந்தமார்களுக்கும் ஆமா நடிகர் இருக்கக்கூடிய நாடக பின்னணி நடிகர்களுக்கும் என் குருவாகிய ஆச்சாரியர்களுக்கும் ஆமா அநேக கோடி வணக்கம் மகாராஜா. ஆனால் சபையில் வந்தேன். சபையில் வந்து என்னுடைய நாம உன் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி மகாராஜா. எனக்கு தெரிஞ்சாத சபையில் யாருன்னு சொல்லுங்க மகாராஜா. என்ன பல்லாண்டு மந்திரி மகாராஜா. மைலாசுரனுக்கும் மாயாமோகனிக்கும் எப்ப சுதனாக வாதாபிசூரனுக்கு என்னுடைய பெயரோ தம்பியின் பெயரோ இருவருமாக இரட்ட பொறுப்பாக அந்த மாயாமோகினி எப்படி பிரிந்தேன் என்றால் அதாவது என்ன தாயாக வயிற்றினிலே எனக்கு 5 வயது ஆகிவிட்டது. 5 வயது ஆகிவிட்டதனால் உங்களுக்கு 360 நாள் ஒரு வருஷம். இந்த 360 நாளும் எனக்கு ஒரு நாளிகை. அப்படி இருக்கு காலத்தில் எனக்கு 5 வயது ஆகிவிட்டது. அதாவது 5 ஆன பிறகு தம்பி நம்ம முடியவில்லை. என்னுடைய பலத்தினாலும் நம்ம தாயினுடைய வயிற்றினில் உதைத்து போகின்றேன். வலதாளில் நான் வதைத்து போகின்றேன். நீ பாடம் சொல்லி அப்படி இருக்க நானினா அல்லையில் உதைத்து என் தம்பியாகிய இடதா பாகத்தில் உதைத்து வந்தான். வெளியே வந்தான். என் தாயாகிய மரணம் அடைந்து மரணம் அடைந்து விட்டார். அந்த காலத்தில் ஆனால் என் தந்தையாக மைலாசுரன் என்ன தெரிவித்தார். ஆனால் இந்த 5 வயதிலே இப்படியாப்பட்ட துணிச்சலாக வெளிவரானுங்கனாக்கா இவனை நம்மளே வைக்க மாட்டானுங்க. சேரக்கூடாது. அதே சுக்கராச்சாரியிடம் சென்று அதுக்கு பார்த்தால் கொடுத்தார். சுக்கராச்சாரியார என் பசங்களாக இருக்கின்றது. கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். வில்வித்தியை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் என்ன இனிய பார்த்துக்க அப்படி இரு காலத்தில் நானும் 5 வயதில் பாடசாலை சென்று கல்வியை கற்று நானும் என் தம்பியாகிய அனதாவிசுரனும் கல்வியை கற்றுவிடுவோம்.
12 வயதில் அதாவது என்ன பிரம்மாஸ்திரம் பெற்றீங்க பெற்றோம். ஆமா இந்த 16 வயதிலே மாயன் குமார்த்தியாக பாத்தீங்களானே காமவல்லியும் மாயவல்லியும் மாயவல்லி உன் தம்பிக்கும் எனக்கும் காமவல்லியும் ஆமா என் தம்பியாகி எனதாபீஸ்வரனுக்கு மாயவல்லியும் திருமணம் முடிச்சு முடிச்சீங்க. ஆனா திருமணம் முடித்த காலத்தில் என்ன இதுவரை எந்த சுகத்தை ஆனவில்லை. ஆமாங்க ஆமாங்க ரத்தினாபுரியே ஆள வந்து மற்ற விஷயம் ஒரு அண்ணன் தம்பி அதோட நின்றுறாரு பாட்டி இருப்பது ஒரு அண்ணன்றா